இது மாதிரி வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். அதையதான் ஐயா அப்துல் கலாம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரையும் சந்திச்சு பேசல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் சந்திச்சு பேசல, நாட்டின் மதிப்புமிக்க தலைவர்களை எல்லாம் கூட்டி பேசல, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்க மாணவர்களையே தேடி திருப்பி பேசியதற்கு காரணம் இதுதான். ஏன் இந்த தேசத்தின் எதிர்காலம் இளம் தளிர்களிடத்திலே, இளைய தலைமுறை பிஞ்சுகளிடத்திலே, அந்த மொட்டுகள் அரும்புகளிடத்திலே இருக்கிறது. அவைதான் மலர்ந்து நறுமணம் வீச போகிறது. இந்த நாடு உலக அரங்கில் உயரப் போகிறது என்ற நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த மகத்தான பெருமக்கள் ஓடி வந்து செய்தார்கள். இங்கே பேசிய தம்பி ஆர்லினியன் கூட ஒன்று சொன்னார். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை கேட்டு அருமை சகோதரர் விவேக் அவர்கள் மரக்கன்றுகளை நடுகிறார் என்று உண்மையிலே நட்டார். உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை ஒரு தனி மனிதன் நட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நாட்டில் ஒரு தமிழன் அது விவேக் அவர்கள் தான். அரசு செய்ய வேண்டியதை தனி மனிதன் செய்து கொண்டிருக்கான். அதே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று சொன்னார். அதற்கேற்ப மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பலன் தருகிற மரங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற பணியை அருமை சகோதரர் விவேக் செய்கிறார். அதை ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டும். இது மாதிரி வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும்.